வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே வணக்கம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆல்ங்கிற ஆப்ஷன் வரும், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய எல்லா வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நாட்டு காய்கறிகள்லாம் போட்டு ஒரு கதம்ப சாம்பார். எப்பவும் போல் இந்த சாம்பாரையும் நான் குக்கரில் தான் பண்ண போகிறேன். இந்த சாம்பார் கூட பொங்கல் ஸ்பெஷல் ரெசிபி தான். ஒரு கப் துவரம்பருப்பு. இந்த கப்போட அளவு 120 ml. நல்லா கழுவிட்டு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் எண்ணெய், அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். ஒரு 4-5 விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கணும். சிவப்பு வெள்ளை பூசணிக்காய் ரெண்டுமே 8லேருந்து 10 துண்டு. ஒரு 4-5 துண்டு முருங்கைக்காய், 3 இல்லை 4 அவரைக்காய் இந்த மாதிரி கையில் கிள்ளி போட்டுக்கலாம். ஒரு சின்ன சைஸ் தக்காளி, 10-12 சின்ன வெங்காயம், கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு ரெண்டுமே வெட்டி தண்ணியில் போட்டிருக்கேன். சின்னதாக 2 கத்திரிக்காய், மீடியம் சைஸில் ஒரு உருளைக்கிழங்கு, பருப்பு ஒரு 3/4 அளவுக்கு தான் வெந்திருக்கும். இந்த அளவு வெந்தால் போதும். இப்போது வெட்டி வச்சுருந்த காய்கறி எல்லாத்தையும் பருப்போடு சேர்த்துடலாம். மிளகாத்தூள் 1.5லேருந்து 2 டீஸ்பூன் வரைக்கும் சேர்க்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணி 1 கப் அளவுக்கு இருக்கும், அதையும் இதோட சேர்த்துடலாம். நல்லா கலந்துட்டு குக்கரை மூடிடலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பருப்பு புளி தண்ணியோடு சேர்ந்து எல்லா காயுமே நல்லா வெந்திருக்கு. நான் 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளிக்க போகிறேன். நீங்கள் எந்த எண்ணெயில் வேணும்னாலும் தாளிச்சிக்கலாம். 2 மிளகாய் வத்தல், 1 டீஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், நிறைய கருவேப்பிலை, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், ஒன்றுலேருந்து 1.5 டீஸ்பூன் வரைக்கும் சாம்பார் பொடி இந்த சூடான எண்ணெயில் சேர்த்து நல்லா கலந்துட்டு சாம்பாரில் சேர்த்துடலாம். ஒரு நிமிஷம் இந்த சாம்பார் நல்லா கொதிக்கட்டும். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சா போதும். இந்த சாம்பார் ரொம்ப கெட்டியாக இல்லாமல்
இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பொடிசாக வெட்டின மல்லி இலையும் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூவும் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.